தொழில் மூலமா பல பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சுய தொழிலை நாம கத்துட்டு வரோம். அப்படி இன்னைக்கு நாம பார்க்க போறது கத்தா ஸ்டிச் தான். இதை எப்படி பண்றது நமக்கு சொல்லி தர வந்திருக்காங்க ரோசி. வாங்க பார்த்து கத்துக்கலாம். ஸ்நேகித வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா காந்தா ஸ்டிச். இந்த காந்தா ஸ்டிச் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3D ஒர்க்லையும் பண்ணலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு பண்ண போகிறது வந்து ஆரியில் வந்து எப்படி வந்து காந்தா ஸ்டிச் வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் பீட்ஸ், கோல்டன் பால்ஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜரி த்ரெட் வேணும், ஸ்டோன்ஸ், செயின் ஸ்டோன்ஸ் வேணும், க்ளூ, ஆரி நீடில் அண்ட் சிசர், tracing paper, design pattern. இப்போ இந்த பேட்டர்னை வந்து இந்த கிளாத்ல வந்து எப்படி வந்து நான் ட்ரேஸ் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெக் டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த நெக் டிசைனை வந்து ட்ரா பண்ணிருக்க டிசைன்ல வந்து எப்படி நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் வந்து காந்தா ஸ்டிச்சஸ் வந்து நான் வந்து எப்படி வந்து இதில் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ட்ரா பண்ணிட்டேன். இந்த பேட்டர்ன்ல வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நெக் பேட்டர்ன் வந்து ஒரு நெக் எப்படி இருக்கும் அப்படின்றது சின்னதாக நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். க்ளூவை வரைஞ்சி ஸ்டோன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். செயின் ஸ்டோன் இதை வந்து இதில் வந்து நெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நெக்கு நம்ம என்ன ட்ரா பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து அது வந்து ட்ரை ஆகும். ட்ரை ஆனதான் வந்து நம்ம வந்து அடுத்த ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் ஒர்க் வந்து. இல்லைன்னா ட்ரை ஆகாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. இதுக்கு ஒரு 5 minutes ட்ரை ஆகட்டும். அந்த இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதை சுற்றி ஒரு செயின் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இந்த செயினை சுற்றி வந்து ஸ்டோன்ஸை சுற்றி வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து நான் போடுறேன். நான் செயின் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து பெருசாக காமிக்கிறேன். நான் உங்களோட இதுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக செயின் ஸ்டிச் வந்து எப்படி வந்து ஆரி நீடில் வந்து வருது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஆரி நீடில் வந்து எப்படி செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா நார்மல் வந்து நீடில் போடுவாங்க. பட் ஆனால் ஆரி நீடில் எப்படி போடலான்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து ஆரி நீடில் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த ஸ்டெயின் ஸ்டிச் முடிச்சதுக்கு அடுத்து லாஸ்ட்ல இது முடிஞ்சிருச்சு திருப்பி நாட் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. திருப்பி அதையே வந்து ரிவர்ஸ் எடுக்கலாம். ரிவர்ஸ் எடுத்து போட்டாலும் சேம் டிட்டோ இதே செயின் தான் வரும் உங்களுக்கு வந்து. இதை கவர் பண்ணி நம்ம போட போறோம். செயினையும் கவர் பண்ணி இந்த காந்தா ஸ்டிச் வந்து எப்படி போட போறேன்றது நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போறேன். இந்த ஸ்டோனுக்கு பக்கத்துல விட்டுட்டு அந்த இன்பிட்வீன் கேப், ஸ்டோனோட கேப் இருக்கும் பாத்தீங்களா, அதுல விட்டு வெளியே உள்ள எடுத்துட்டு திருப்பி ரைட் போயிட்டு திருப்பி லெஃப்ட். இப்போ லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் வந்து முடிக்க போகிறேன். நார்மல் சேம் டிட்டோ அதே தான். நம்ம வந்து ஆரிக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஆரி த்ரெட்ல வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் போட்டாச்சு. இந்த நீடில் வந்து கீழே விட்டு இந்த த்ரெட்டை வந்து கீழே வந்து டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ இந்த கார்னர் ஸ்டிச் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீடு
கோல்டன் பால்ஸ் வச்சு நம்ம வந்து அடுத்தது வந்து எப்படி வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். நம்ம ஃபினிஷ் பண்ணோம்ல, அந்த நாட் போட்டோம்ல, அந்த நாட்டுக்கு உள்ள இருந்தே இந்த செயின் எடுத்துட்டு இதுல வந்து நிறைய பீட்ஸை வந்து இதுல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1க்கு 3 இல்லை 4 அந்த மாதிரி கூட இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆரியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய நீடல் இருக்கு. இதுல வந்து 2 டைப் ஆஃப் நீடல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஜரிக்கு யூஸ் பண்ற நீடல், இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா த்ரெட்டுக்கு யூஸ் பண்ற நீடல். நான் வந்து இப்போ வந்து ஜரிக்கு யூஸ் பண்ற நீடலை வந்து இந்த பால்ஸ்க்கு வந்து நான் வந்து யூஸ் பண்றேன். இது வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. நான் அதை வந்து எப்படி வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. வீடு வந்து முடிச்சாச்சு. நம்ம வந்து மொரோவர் இந்த இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த நெக்கை சுற்றி நம்ம வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த காந்தா ஸ்டிச் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அது எப்படி வந்து நம்மளோட காந்தா ப்ளவுஸில் வந்து காந்தா ஸ்டிச் வந்து எப்படி நம்ம வந்து கிரியேட்டிவிட்டிவாக எப்படி நம்ம வந்து கொண்டு வரலான்றதை நீங்கள் பாருங்கள். இதுதான் அது வந்து காந்தா ஸ்டிச். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டோனுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து காந்தா ஸ்டிச் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் உங்களுக்கு வந்து காந்தா ஸ்டிச். இந்த ஸ்டோன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் வந்து அந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் வந்து நம்ம வந்து காந்தா ஸ்டிச் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் பால்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சேன். நான் இது வந்து நான் வந்து கோல்டன் பால்ஸ் வந்து ஆன்டிக்கில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மாதிரி காப்பர் ஆன்டிக்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வெளியே கொடுத்து போடும்போது வந்து ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தியாகும். இதே நம்ம வந்து கற்றுக்கிட்டு வீட்டில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப இதாகாது. மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான் இது வந்து. காந்தா ஸ்டிச் வந்து எப்படி வந்து ப்ளவுஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணலான்றது நான் உங்களுக்கு காமிச்சேன். நான் வேற ஒரு டாபிக்கோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மிஸ்ஸஸ் ரோசி ரொம்பவே ஈஸியா சிம்பிளா கத்தா ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பா இதையும் ஒரு சுய தொழிலா எடுத்துக்கிட்டு நாமளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம ஷோல அடுத்த